வணக்கம். பொன்னி சுதாகரன். காமம் ஆன்மீகமானது, காமம் மோகம் அப்படிங்கிற மாதிரியான விஷயம். இந்த ரெண்டு வார்த்தைகளை கேட்காதவங்க, அறியாதவங்க, அதை புரிஞ்சிக்காதவங்க இல்லாமல் இருக்கவே முடியாது. ஏன்னா அந்த வார்த்தை வாழ்க்கையில் நம்மளுடைய செயல்பாடுகளுக்குள்ளார, நம்மளுடைய அன்றாட வாழ்க்கைக்குள்ளார பின்னி பிணைந்த விஷயங்கள் காமம் மற்றும் மோகம். ஸோ இது ரெண்டுமே ஒரு விதமான நிறைய பாசிட்டிவ் நெகட்டிவ் அப்படிங்கிற விஷயங்களெல்லாம் கலந்து தான் கொண்டு வரும் நம்ம லைஃப்பில். பொதுவாக காமம் ஆன்மீகமானது அப்படின்னா, இந்த விஷயத்தை பற்றி ஏன் இந்த அளவுக்கு தெளிவாக அந்த இடத்துல நான் அணித்தரமாக கொடுக்குறேன் அப்படின்னா, இச்சை என்று சொல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆக்சுவலாக ஜோதிட சாஸ்திரத்தில் செவ்வாய் என்ற கிரகம் அப்படிங்கிறதும், புத்திரகாரகன் என்று சொல்லக்கூடிய குருவும், இந்த காமம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள், ஆண் பெண் புணர்தல் என்று சொல்லக்கூடிய விஷயம், திருமணத்திற்கு அடுத்து ஏற்படக்கூடிய சந்ததி விருத்தி அப்படிங்கிற ஒரு விஷயம், காமத்தின் மூலியமாக ஏற்படக்கூடிய ஒரு அடுத்த கட்ட வளர்ச்சி அப்படிங்கிற விஷயம் எல்லாமே இந்த கிரகங்களுடைய விஷயத்துக்குள்ளார வரும். அதனால தான் அந்த செவ்வாயினுடைய அமைப்பை பொறுத்து ஆண் பெண்ணினுடைய ஜாதகங்களை பொறுத்துவாங்க. அந்த குருவினுடைய பலன், குருவினுடைய பார்வைகள் இருக்கா அப்படிங்கிறதெல்லாம் பார்ப்பாங்க. இந்த மாதிரியான விஷயத்துக்கும் காமத்துக்கும் தொடர்பு உண்டு. ஸோ காமம் ஆன்மீகமானது அப்படிங்கிற அந்த தலைப்புக்கு என்ன விளக்கம் அப்படின்னா, சித்த புருஷர்கள், ஞானிகள், சித்தர்கள், இவங்க எல்லாருமே ஒரு யோகி மாதிரி, சாமியார் மாதிரி எல்லாத்தையும் இழந்து அடக்கி ஆண்டு அதுக்கப்புறம் அந்த ஆன்மீக பாதைக்குள்ளார பயணிச்சிருக்காங்க அப்படின்னா கிடையவே கிடையாது. அவங்க எல்லாருமே புரிதற்குட்பட்டு, அதை தெரிஞ்சு புரிஞ்சு அதை அனுபவித்து அதுக்கப்புறம் தான் அவங்க அதிலிருந்து முற்றிலுமாக விலகி தன்னை தனித்துவமாக்கி கொண்டு வாழ்க்கையில் அடுத்த கட்ட பயணங்களுக்கு செல்ல ஆரம்பித்தாங்க அப்படின்னு தான் சொல்லணும். காமத்தை நமது சித்தர்கள் வழிபட்டாங்க. அதாவது அது ஒரு சிறப்பான ஒரு விஷயமாக எடுத்தாங்க, அருவருப்பான விஷயமாக எடுக்கலை. நீங்கள் கிரீஸ், மெக்சிகோ, பாபிலோனா மற்றும் வடக்கு, அதாவது இந்த நாடுகளில் எல்லாத்துலேயுமே பொதுவாகவே ஆண்குறி பெண்குறி வழிபாட்டு முறைகள் இன்றைக்கும் இருக்குது. காமாக்கியான்னு ஒரு கோயில் இருக்குது. அப்போ ஆண்குறி பெண்குறி அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காமத்தை கொடுக்கக்கூடிய, காம எண்ணங்களை கொடுக்கக்கூடிய ஆண் பெண் புரிதலுக்குட்பட்ட விஷயங்களை தெய்வ வழிபாட்டுக்களுக்குள்ளார இணைத்து தான் வழிபட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய வழிமுறையிலையும் இருந்துட்டு இருக்கு. அப்போது நம்ம காமத்தை அருவருப்பான பொருளாகவும் எடுத்துக்காம, காமத்தை கடக்காமல் ஆன்மீகமானது இல்லை. அப்போது காமத்தை கடக்காமல் அப்படின்னா காமத்தை புரிஞ்சு தெரிஞ்சு அதுக்கப்புறம் கடந்து போகக்கூடியது ஆன்மீகம். ரெண்டையும் ஒன்றோட ஒன்றா தொடர்பு படுத்தி போகக்கூடியது அப்படிங்கிறது, எது சரி எது தவறுன்னு பிரிக்கிறதுக்கு தான் அந்த காமம், அடுத்து அதை மோகங்கிற ஒரு வார்த்தையை சொன்னேன். மோகம் அப்படிங்கிறதுக்கும் காமங்கிறதுக்கும் டோட்டலாகவே டிஃப்ரெண்ட் இருக்குது. காமங்கிறது புரிதலுக்குட்பட்ட செயல்பாடு, எண்ணம், ஒரு வரைமுறை, ஒரு ஞானம், ஒரு ஆசை, ஒரு எண்ணம், உறவு புரிதல், உணர்ச்சி புரிதல். ஆனால் மோகம் அப்படிங்கிறது, அந்த வார்த்தையை காமம் சம்பந்தப்பட்ட விஷயமும் மோகமாகலாம், நம்மளுடைய செயல், எண்ணம், ஆசை, எக்ஸ்ட்ரீமாக இருக்கக்கூடிய எண்ணம், தவறான புரிதல்கள், தவறான ஆசைகள், இதெல்லாம் மோகம் அப்படிங்கிற மாதிரி வந்துடும். அது எது வேணாலும் இருக்கலாம். பெண்வெளி மோகம், பணம் ஆசை மோகம், சொத்து ஆசை மோகம், அடுத்தவர்களுடைய எண்ணங்கள், அடுத்தவர்கள் மீது ஏற்படக்கூடிய எண்ணத்தின் மூலியமாக ஏற்படக்கூடிய மோகம், இந்த மாதிரிலாம் வரக்கூடியது எல்லாமே மோகத்தில் வந்துடும். ஸோ அப்போ மோகம் அப்படிங்கிறது நம்மளுடைய தவறான வழிபாதையை சுட்டி காமிக்கக்கூடிய விஷயங்கள். இப்போ காமம் அப்படிங்கிறது இயல்பு வாழ்க்கையில் சுட்டி காமிக்கக்கூடிய விஷயங்கள். அப்போது காமத்தை கண்டிப்பாக ஆன்மீகத்து கூட கலந்து தான் எல்லா சித்தர்களும் ஞானிகளும் கடந்து வந்திருக்காங்க. நம்மளுடைய சிவன் வழிபாட்டு லிங்கமே அந்த ஆண்குறி பெண்குறி இணைந்த ஒரு உருவம் தான் சிவலிங்க வழிபாடு, சிவலிங்கம். ஸோ இதை கோரக்கர் நிறைய பாடல்கள்லேயே இதை பற்றி நிறைய தெளிவாக எழுதியிருப்பார். ஏன் நம்ம போகர் கூட இதை பற்றி நிறைய விஷயங்கள் புத்தகங்கள் வழியாக, பாடல்கள் வழியாக கொடுத்துருக்கிறார். அதனால் காமம் ஆன்மீகமானது அப்படிங்கிறது தாற்பரிகமான உண்மையான நிதர்சனமான விஷயம்.
அதை மோகமாக மாற்றும் பொழுது மட்டுமே வாழ்க்கையில் பலதரப்பட்ட பிரச்சனைகள் நாம் சந்திக்க வேண்டிய சூழ்நிலைகள் ஏற்படும். இதை பற்றி தெளிவான விஷயங்கள், தெளிவான விளக்கங்கள் எங்களுடைய வலைதள பதிவில் எழுதியிருக்கோம், படித்து பாருங்கள். கண்டிப்பாக காமம் என்ற ஒரு விஷயம் ஆணுக்கும் சரி பெண்ணுக்கும் சரி அருவருப்பான விஷயம் அல்ல. இது ஞானம், அறிவு மற்றும் ஆன்மீகத்திற்குட்பட்ட ஒரு செயல்பாடு அப்படிங்கிற புரிதலுக்காக தான் இந்த முழு வீடியோவை நம்ம பதிவு பண்ணியிருக்கோம். நன்றி. பொன்னி சுதாகரன்.